சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் எலும்பு வைத்தியர் பழனிசாமி. இவர் இதே பகுதியில் சுமார் 30 வருடத்திற்கும் மேலாக எலும்பு வைத்தியம் செய்து வருகிறார். இவர் ஒவ்வொரு வருடமும் ஏழை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நோட்டுகள் மற்றும் பேனா, இனிப்புகள் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி இன்று எலும்பு வைத்தியர் பழனிசாமி ஏற்பாட்டில் ஏழை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திண்டுக்கல் மாவட்ட நீதிபதி கருணாநிதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதில் சுமார் 800க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் ஆலப்பாக்கம் 4வது தெருவில் வசித்து வருபவர் சாந்தி. இவர் கடந்த 16ஆம் தேதி தனது குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு தனது தோழி வீட்டு விசேஷத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் இரவு வீடு திரும்பியபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 42 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் சாந்தி புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த 31 சவரன் தங்க நகைகள் மற்றும் 348 கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சி பகுதியில் சர்வதேச விதவைகள் தின விழிப்புணர்வு பேரணி, ஒருங்கிணைந்த மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் வெளிச்சம் தணித்து வாழும் பெண்கள் கூட்டமைப்பு ஆகியவை சார்பில் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவன தலைவர் அருட்சகோதரி ஜெரின் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரஷ்ய கோல்டன் ராஜேந்திரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் லால்குடி நகராட்சி தலைவர் துரைமாணிக்கம், லால்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர் கென்னடி, ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் கோமதி, வெளிச்சம் கூட்டமைப்பின் செயலாளர் பிரசிலா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விதவைகளை பாதுகாக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று கூடுவாஞ்சேரி மின்வாரிய ஊழியர்களை அழைத்து மின்தடைக்கான காரணத்தை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆள் பற்றாக்குறையை சரி செய்து மின்தடையை சரி செய்ய உத்தரவிட்டார். சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் கிராவல் மற்றும் செம்மண் குவாரிகளில் வழங்கப்படும் பர்மிட் கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அதனை சார்ந்த குடும்பங்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் கிழக்கு மாவட்ட மணல் மற்றும் எம்சான் லாரி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் தலைவர் கார்த்தி தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பர்மிட் தரல, மீறி கேட்டால் எங்களுக்கு 500லேருந்து 2000 வரைக்கும் ராயல்ட்டி கொடுக்கணும். தமிழகம் முழுதும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு பர்மிட்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் பர்மிட் கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு 500லேருந்து 2000 வரைக்கும் பர்மிட் ராயல்ட்டி கொடுத்தாதான் எங்களுக்கு பர்மிட் தருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப கெடுக்கிறாங்க. இதனால் 5000 லாரி, அதை சார்ந்த குடும்பத்தினர், டிரைவர்கள், லோடு இறக்கும் மேனர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20000 நபர்கள் மேலே இதால் பாதிக்கப்படுறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் 12ஆம் ஆண்டு நிறைவு விழா, 10வது சர்வதேச யோகா தின விழா மற்றும் உலக சாதனை நிகழ்வு என முப்பெரும் விழா நடைபெற்றது. யோகா பயிற்சி மையத்தின் நிறுவனரும் பயிற்சியாளருமான சந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் சிவக்குமார், டிஜேஎஸ் கல்வி குழும இயக்குநர் தமிழரசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் பயிற்சி மையத்தின் மாணவ மாணவியர் 85 பேர் தொடர்ந்து 10 நிமிடங்கள் மச்சாசனம் எனும் யோகாசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதனையடுத்து சாதனை படைத்த மாணவ மாணவியர் மற்றும் பயிற்சியாளருக்கு உலக சாதனைக்கான சான்றுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பேரூராட்சிக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலத்தை தேவாரம் பேரூராட்சி நிர்வாகமும் தேனி மாவட்ட நிர்வாகமும் கையூட்டு பெற்றுக்கொண்டு தனிநபருக்கு தாரை வார்ப்பதாகவும் 7வது வார்டு டிகேவி பள்ளி தெருவில் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் அரசு அதிகாரிகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேவாரம் பகுதி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா அரியலூர் திருக்கை கக்கனூர் புதுப்பேட்டை போரூர் அனுமந்தபுரம் திருக்குணம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை மக்களிடையே எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, மருத்துவர் கம்பன், விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் வழுதரெட்டி பெரியார், ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட அகரக்கட்டு பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பாரில் காலை 8 மணி முதலே சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் மாணவர்கள் முதல் தொழிலாளர்கள் வரையில் மதுவிற்கு அடிமையாகி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அகரக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பேரூராட்சி 8வது வார்டு உறுப்பினரும் திமுக மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளருமான விமலாராணி தலைமையில் அப்பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் அரசு மதுபான கடை திறக்கும் மற்றும் மூடும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நடைபெறும் மது விற்பனையை தடை செய்ய கோரியும், உழைக்கும் தொழிலாளிகளின் வாழ்க்கையை கெடுக்கும் பார் உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆய்க்குடி பேரூராட்சி அகரக்கட்டு பகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 30 வருஷமாக கொண்டுட்டு இருக்கோம். அங்கே 2 பிராந்தி கடை உண்டு, 2 பார் எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ அகரக்கட்டு உள்ளவங்க தான் பார் எடுத்து நடத்துகிறாங்க. நடத்திக்கிட்டு டெய்லி காலை 8 மணி ஆனோட ஒரு 4 பாக்ஸு, ஒரு நேரத்துக்கு 8 மணிக்குள்ளேயே ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸை வந்து வைக்காங்க. மக்கள் வேலைக்கு போகிற பையங்க, அதாவது கூலி வேலை பார்க்காங்க, கட்டிட தொழில் பார்க்காங்க, நிறைய வேலை பார்க்காங்க. மனசு ரொம்ப வேதனைப்படுது. நிறைய மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுதாங்க. சின்ன சின்ன பையங்க, பெரிய ஆள் எல்லாருமே குடிக்காங்க. இந்த பார் வசதி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு எடுத்து தர வேண்டும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் பிரபல சைவ உணவகம் இயங்கி வருகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு உணவகத்தின் பின்புறம் வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் உணவகத்திற்குள் புகுந்து கல்லாப்பெட்டியை உடைத்து அதிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து உணவகத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியை உடைத்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் தமிழரசன். இவருக்கு கடந்த 20ஆம் தேதி நெஞ்சுவலி ஏற்பட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தமிழரசனின் உறவினர் புவனேஸ்வரி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு அருகே உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் புவனேஸ்வரியின் மகன் இளங்கோவன் தமிழரசனின் வீட்டை இரவு வந்து பார்த்தபோது விளக்குகள் அணைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு சந்தேகமடைந்த அவர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 27 சவரன் நகைகள் மற்றும் 30,000 ரூபாய் பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து இளங்கோவன் இரும்பலிக்குறிச்சி போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அரியலூரிலிருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தமிழக அரசு போக்குவரத்து அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் கருணாநிதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தினை சிஐடியு மாநகர மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் துவக்கி வைத்தார். போராட்டத்தில் போக்குவரத்து கழகங்கள் வரவுக்கும் செலவிற்குமான வித்தியாசம் தொகையை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் மாணிக்கம், சண்முகம், மாரியப்பன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழகம் தழுவிய 100 மையங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். சிஐடி சங்கத்தின் சார்பாக 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த உண்ணாவிரத போராட்டம் மண்டல அலுவலகங்களில் கிளை நிலை இடங்களில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மண்டல தலைமை அலுவலகம் முன்பு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம்.
கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பாபி நித்யா தம்பதியினர். இவர்கள் திருப்பூர் அவினாஷி நகர் பகுதியில் தங்கி பாபி அங்குள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 1.5 வயதில் பிரகல்யா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த பிரகல்யா வீட்டின் கழிவறையில் பாதி அளவு தண்ணீர் இருந்த பக்கெட்டில் தலை குப்புற கவிழ்ந்துள்ளார். இதனை கண்ட பிரகல்யாவின் தாய் பிரியா உடனடியாக குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அனுப்பர்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த பள்ளிப்பாளையம் மற்றும் கருப்பட்டிப்பாளையம் பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன், சாரதா, மணி ஆகியோர் அங்கு முட்டை கோழி பண்ணை அமைத்து நடத்தி வருகின்றனர். இந்த முட்டை கோழி பண்ணை அமைந்துள்ள காரணத்தால் அப்பகுதியில் காற்று துர்நாற்றத்துடன் வீசுவதுடன் குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பண்ணையை விரிவாக்கம் செய்யும் நோக்கத்தில் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அங்கு முட்டை கோழி பண்ணை நடத்தக்கூடாது என்று பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்று மற்றும் தாராபுரம் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் இருப்பினும் முட்டை கோழி பண்ணை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்படுவதோடு வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் முட்டை கோழி பண்ணையை தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வள்ளியாம்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் ஆபத்தான நேரங்களில் தற்காத்துக் கொள்வது குறித்து கோபி தீயணைப்பு நிலையம் சார்பில் பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அவசர காலங்களில் பாதுகாப்பாக செயல்படுவது குறித்து செயல் விளக்க முயற்சி வழங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீ விபத்தின் போது வகுப்பறையில் ஏற்பட்ட புகைமூட்டத்தில் சிக்கிக் கொண்ட குழந்தைகள் எவ்வாறு பாதுகாப்பாக வெளியேறுவது என்பதை பள்ளி மாணவ மாணவிகள் நடித்து காட்டினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பாரதி மற்றும் ஆசிரியர்கள் உட்பட தீயணைப்பு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி நம்ம பாதுகாப்பாக வெளியில் வரணும் அப்படிங்கிறத மாணவர்கள் வச்சு நடத்தி காமிச்சாங்க. அதில் மாணவர்கள் எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி நம்ம தீயணைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எப்படி பாதுகாப்பாக வெளியில் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தீயணைப்பாளர்கள் அது டெமோ கிளாஸ் மாதிரி நடத்தினாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலையடிப்புதூர் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 3 சென்ட் அளவு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி 10 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிலத்தை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சத்தியமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டாவுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா இருந்தும் நிலம் இல்லாததால் நிலத்தை கண்டுபிடித்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். எங்களுக்கு மலையடிப்பு கிராமத்தில் இடம் கொடுத்தாங்க 2 சென்ட். அது கொடுத்து 10 வருஷம் ஆச்சுங்க. அதுக்குண்டான இடம் இன்னும் காட்டலைங்க. பட்டா மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 30 பேராட்ட கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோம்னா இடத்த காட்டலைங்க. கொடுக்குற நாங்கள் மனு அது கொண்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஸ்டெப் இருக்கும். 10 வருஷம் இருக்குங்க. 10 வருஷம் தான் ஆச்சு. விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு சிஐடியு மத்திய தொழிற்சங்க தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்கவும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகைக்கான நிதியினை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக பேசி முடித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வேங்கைப்பாளையம் அடுத்த சூரியநல்லூர் பகுதியில் 6000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் புதிதாக மதுபான கடை அமைக்க மதுபான நிர்வாகம் சார்பில் கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் மதுபான கடை அமைந்தால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் எனவே மதுபான கடை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் பொதுமக்கள் மற்றும் போராட்ட குழு சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக கொலை, கொள்ளை, ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை காவல்துறையினர் தடுக்க தவறியதாகவும் இந்த சம்பவங்களில் ஈடுபடுபவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குற்றங்களை தடுக்க தவறிய டிஎஸ்பி வெங்கடேஷ் பணியிடம் செய்யக்கோரியும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யக்கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.